ஹாய் ஸ்டூடெண்ட், நீட்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ்ட் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ். பேலன்ஸ்ட் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ்ல 3 விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம். கரண்ட் எவ்வளவு போகும், வோல்டேஜ் எவ்வளவு போகும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, இல்ல கெப்பாசிட்டர் இருந்தா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. இப்ப மேல இருக்கிற கொஸ்டின் வந்து கெப்பாசிட்டர் வச்ச கொஸ்டின். இது பேலன்ஸ்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பாக்குறது? நல்லா பாருங்க, இந்த 4 ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம இதை பார்க்க போறோம். பாக்குறப்ப இந்த ஆப்போசிட் ஆர்மோட ப்ராடக்ட பாரு. 2 into 2 என்ன சார் 4, இந்த 2 into 2 என்ன சார் 4. அப்ப இது பேலன்ஸ்டா இருக்கு. ப்ராடக்டா பாரு. நிறைய புக்ல வந்து ரேஷியோ பாப்பீங்க. ரேஷியோ வந்து அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆகும். இது பை இதுவா இல்ல இது பை இதுவா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால என்ன பண்ணு, ஆப்போசிட் ஆர்மோட ப்ராடக்ட பாரு ஈக்குவலா இருந்தா இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஈக்குவலன் கேக்குறாங்கன்னா நல்லா பாரு, நடுவுல எந்த விதமான கனெக்ஷன் இல்ல, அவ்வளவுதான், கழட்டி விட்டுரு. அப்ப இந்த வழியா வர பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் 0, இந்த வழியா வர கரண்ட்டும் 0. ஸோ இந்த இடத்துல உன்ட்ட பொட்டன்ஷியல் கேட்கலாம். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் கேட்டா 0. வாட் இஸ் த கரண்ட்? 0 சார். அப்ப ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? மேல 2 கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருக்க போது, கீழே 2 கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருக்க போது. 2 கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருந்த ஆன்சர் என்ன? C1 C2 by C1 plus C2. அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஃபைனலா பார்த்தனா மேல இருக்க 2 கெப்பாசிட்டர் ஈக்குவலன்ட், கீழே இருக்க 2 கெப்பாசிட்டர் ஈக்குவலன்ட். இந்த 2 காம்பினேஷன் பேரலலுக்கு உனக்கு ஆன்சர் வந்துடும். சப்போஸ் இந்த 4 கெப்பாசிட்டரோட வேல்யூ சரி, இந்த 4 ரெசிஸ்டரோட வேல்யூ சரி ஈக்குவலா இருந்தா, நடுவுல என்ன வேணாலும் இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இது 20 மைக்ரோ ஃபேரட்னு கூட இருக்கட்டும், இந்த 4 கெப்பாசிட்டரோட வேல்யூ ஈக்குவலா இருந்தா ஒரு ரிசல்டன்ட் வந்து அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ 2 2 2னா என் ரிசல்டன்ட் எவ்வளோ? 2 தான். இப்போ ஒரு ஹோம்ஒர்க்காக நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் தான். இந்த வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் நான் வரைகிறப்ப மேல 6, அடுத்து ஒரு 6, கீழே இந்த இடத்துல ஒரு 6, இந்த இடத்துல ஒரு 6, இந்த 20 மைக்ரோ ஃபேரட் நடுவுல இருக்கு சார். ஸோ 4மே 6 6 6. அப்ப இதோட ஆன்சர் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.